வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ராவுடைய ஒரு வித்தியாசமான டைப் ஆஃப் கொஷின். என்ன அப்படின்னா இந்த மாடல் கொஷின் பாருங்களேன். இப்படி ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அடிக்கடி வேறு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஷினில் ஏ இருக்குது, பி, சி இருக்குது, பி இருக்குது. சரியா, 3 வேரியபிள் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா, இந்த 3 வேரியபிள் வச்சுட்டு a plus b plus c whole square. That formula பார்த்தீங்கன்னா a square plus b square plus c square plus 2 times of ab plus bc plus ca. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த ஃபார்முலால தான் உங்களுக்கு வந்து என்னதுன்னா a b c மூணுமே ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த கொஷினை பொறுத்தவரை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் இந்த ஃபார்முலாவுக்கும் இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா கொஷினுக்கும் எந்த கொஷினுக்குமே வந்து இந்த ஃபார்முலாவுக்கும் அந்த கொஷினுக்கும் சம்மந்தமே கிடையாது. பார்க்குறதுக்கு அது மாதிரி தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை அந்த கொஷினோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். சரியா, பட் இந்த ஃபார்முலாவுக்கு வேறு கொஷின் தான் கேட்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷனுக்கு இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, வாங்க இந்த கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான சம். இந்த வீடியோவில் 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த மாடல் கொஷின்லாம் எப்படி நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இது 2a உள்ள மல்டிபிள் பண்ணுறது. ஏவை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏ ஸ்கொயர் இது 2a அப்படிங்கும்போது 2aங்கிறது ப்ளஸ் 2a இந்த இடத்துல வரும்போது மைனஸ் 2a மாறும். சரியா, ப்ளஸ் அடுத்தது இங்கே பி ஸ்கொயர்டே இங்கே இருக்குது. ஓகே, பி ஸ்கொயர்டே இங்கே இருக்குது அப்படின்னால மைனஸ் 4b ஸ்கொயர்னு இருக்குது. இந்த பக்கம் வந்தால் 4b ஸ்கொயர்னு ஆகும். ஏன் 4b ஸ்கொயர்னா 2 × 2 4 மைனஸ் 4 ஐ எம் டேக்கிங் திஸ் சைட். ஸோ 4b ஸ்கொயர். இங்கே 2 × 4 வந்து 2 × 8 வந்து 16. மைனஸ் 16 இங்கே வந்து ப்ளஸ் 16 ஆகும். 16b. அடுத்து சி இருக்குது, சி ஸ்கொயர் இருக்கு ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0. நான் இது எல்லாமே அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏ ஸ்கொயர் இருக்கா? ஓகே, ஏ ஸ்கொயருடைய 2 டைம்ஸ் இங்கே இருக்கா? இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் எடுத்துக்கங்க. இந்த நம்பர் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 வருது. இந்த நம்பரை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். இந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஏக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து என்னென்னா, இந்த ஏ ஸ்கொயர் பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ். எதாவது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன், அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஷின் இந்த இடம் மட்டும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a. ஐம் ஜஸ்ட் ஆடிங் திஸ் 1. ஓகே, இது எதுக்கு பண்ண போகிறேங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். அடுத்தது 4b ஸ்கொயர் ப்ளஸ் 16b. ஓகே, இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டாக மாற்றுங்க. இது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டாக மாற்றுங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டாக மாற்றினீங்க அப்படின்னா இதில் வந்து 2 இருக்குது, இந்த 2b ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த 2வை இதில் டிவைட் பண்ணிடுங்க. இந்த 2வை இதில் டிவைட் பண்ணிடுங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டுங்க. டிவைட் பண்ணிட்டா 6 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8 வருது. ஓகே, நார்மலாக இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ண சொல்லுவேன். அதுக்கு ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். பொதுவாக இங்கே இருக்கிற 2, அதாவது இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர் ஸ்கொயரை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 2 டிவைட் பண்ணுறோம். பொதுவாகவே இந்த இடத்துல ஒரு 2 டிவைட் பண்ணோம். அதுக்கு டிவைட் பண்ண 8க்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 4. இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்கொயர் பண்ணுறது. இது ஸ்கொயர் பண்ணுறது, தட் இஸ் 16. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல 16 ஆட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் சி ஸ்கொயர். இந்த 17 தான் இங்கே ஒரு 1ஆக மாறிடுச்சு, இங்கே ஒரு 16ஆக மாறிடுச்சு. அதனால 17 இப்படி போட்டாச்சு. இது ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் பண்ணது திருப்பி கூட இந்த வீடியோ மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, இது வந்து அல்டிமேட்டாக இந்த இடத்த வந்து ஸ்கொயராக மாற்றுறது. a - 1 ஹோல் ஸ்கொயர்னு போகிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணணும்.
If you expanding this, you will get this. A squared, A squared, 2ab இது வந்திருக்கும், b க்கு பதிலா இது வந்திருக்கும். That is b உடைய ஸ்கொயர் தான் இது. அப்போ இண்டிவிஜுவல் பார்ட்டை ஸ்கொயரா மாத்துறது தான் இந்த ப்ராசஸ். என்ன பண்ணணும், இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ண நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ண வேல்யூ ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். சரியா? இதே மாதிரி இந்த இடமும் அப்படிதான். இது எதனுடைய ஃபார்முலா? 2b plus 4. ஏன்னா இந்த இடத்துல 4 இருக்கு, 4 உடைய ஸ்கொயர். 2b plus 4 உடைய ஹோல் ஸ்கொயர் தான் இது. 2b plus 4 உடைய ஹோல் ஸ்கொயர் தான் இது. அடுத்தது வந்து c உடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டை ஸ்கொயரா மாத்துறதுக்காக தான் இந்த ப்ராசஸே பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எல்லாமே இந்த கொஷினோட எல்லாமே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த கொஷினோட நாட்டே இந்த 17ல தான் இருக்கு. அது ஏங்கிறது சொல்றேன். இப்போ இண்டிவிஜுவல் பார்ட்டை ஸ்கொயர் மாற்றியாச்சு. இது ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் இந்த கொஷினே சால்வ் பண்ண முடியும். இந்த கொஷினே சால்வ் பண்ணுறதுக்கு மெத்தட் என்னன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரணும். 0ன்னு வரலைன்னா என்ன சால்வ் பண்ணுறதுன்னா, இதுக்கு மெனி சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது மெனி சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் கிடையாது, மெனி சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 0 வந்தால் தான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படின்னா இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நீங்கள் -2 ஸ்கொயர் பண்ணுங்க +4 தான் வரும். ஓகே, -3 ஸ்கொயர் பண்ணுங்க +9 தான் வரும். அப்போ மைனஸ் எந்த வேல்யூ இருந்தாலும் ஸ்கொயர் பாசிட்டிவாக தான் வரும். ஓகே, அப்போ இது எந்த வேல்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் தான் ஆன்சர். ஏ வேல்யூ சப்போஸ் 5 வச்சுக்கோங்க, 5 - 1 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். சப்போஸ் ஏ வந்து -4ன்னு வைங்க, -4 -1 -5 ஸ்கொயர் பண்ணால் -5 ஸ்கொயர் பண்ணால் +25 தான் வரும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கொயர் பாசிட்டிவாக தான் வரும், இதுவும் பாசிட்டிவாக தான் வரும். ஓகேவா? இது ஸ்கொயர் பண்ணுறதுனால இந்த வேல்யூ பாசிட்டிவாக தான் வரும். இது எல்லாம் பாசிட்டிவ் 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 ஆட் பண்ணால் 0 how is it possible? 0ங்கிறது வரவே வராது. 3 பாஸ், ஏன்னா 0ங்கிறது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது. ஆனால் 3 நம்பரையும் ஆட் பண்ணால் 0 வருது அப்படின்னா, 3 பாசிட்டிவ் ஆட் பண்ணால் 0 வருது அப்படின்னா இது ஒரே ஒரு கேஸ் தான், இது பாசிட்டிவ் கிடையாது. என்னது? இதுவே 0, இதுவே 0, இதுவே 0 அப்படின்னா மட்டும்தான் 3 0 ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 பாசிபிள். 3 0 ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 பாசிபிள். அப்போ இந்த கொஷின் எல்லாமே மாடல் என்னன்னா, இந்த ஃபார்மட் எல்லாமே 0வா இருக்கணும். இந்த ஃபார்மட் எல்லாமே 0வா இருந்தால் மட்டும்தான் இந்த கொஷினுக்கு மீனிங். அப்போ இது 0 ஆகணும்னா இந்த நம்பர் 17 ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 1, இந்த இடத்துல ஒரு 16 ஆட் பண்ணால் 17. இந்த நம்பரை தவிர்த்து வேற எந்த நம்பர் போட்டாலும் 0வே ஆகாது. யூ வில் ஹேவ் சம் நம்பர். ஓகே, அப்போ இந்த கொஷினோட நாட்டே 17ல தான் இருக்கு. இந்த செகண்ட் கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்களா, இது என்ன வேணாலும் கேட்கட்டும், அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்போ இண்டிவிஜுவல் டேர்ம் வந்து 0. அப்போ இது 0 ஆகணும்னா 8 - 1 0 ஆகுனா ஏ வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ யூ காட் த வேல்யூ ஆஃப் ஏ. இது வந்து 0 ஆகும்னா 2b + 4 = 0. அப்போ 2b = -4, b = -2. ஸோ we got the value of b. c வேல்யூ என்ன அப்படின்னா, c வேல்யூ இது 0வா தான் இருக்கணும், c 0வா தான் இருக்கணும். c 0, a 1, b -2. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a வந்து 1, 1 cube is 1. b வந்து -2, -2 whole cube. c வந்து 0, 0 cube. So 1 - 8 + 1 is plus 0 is minus. Answer is minus. Okay, இதுதான் வந்து நார்மல் வே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின், நார்மல் வேலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. ஓகே, இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டை ஸ்கொயராக மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த கொஸ்டினோட பர்பஸ்ஸே. சரி, இதே கொஸ்டினை நான் வேறு மாதிரி டீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இதே கொஸ்டினை வேறு ஆங்கிள்லையும் பாடுறேன். ஓகே, எப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே, அது என்னன்னா, கொஸ்டின் வந்து a² + c² = 2 times of +17 + 2 times of a
minus 8b minus 2b square. ஓகே, இதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு இது ஓகே ஏ ஸ்கொயர் இருக்கா, அந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருக்கேன். சரியா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4b ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ் 4b ஸ்கொயர், அதை மட்டும் இங்கே எடுத்துட்டு வந்துருக்கேன், ப்ளஸ் 17. ஓகே, a minus 8b இது மட்டும் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஏக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்கு, இது ஏ ஸ்கொயர், இங்கே 2a இருக்குமா, ஒரு ஷார்ட்கட்டுங்கிறதுனால இந்த இடத்துல இந்த 2 மட்டும் கட் பண்ணுங்க. எப்பயுமே a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2a அப்படின்னு வருதா, இந்த ஏவோட போர்ஷன் மட்டும் நீ ஈக்குவேட் பண்ணுறேன், ஆனால் இந்த வரும் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த போர்ஷனில் 2 மட்டும் எப்பயுமே டிவைட் பண்ணிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு 1 வரும். தட் மீன்ஸ் ஏவும் ஒரு ஏவும் கேன்சல், a ஈக்குவல் டு 1. இதுதான் ஷார்ட்கட். ஓகே, என்ன பண்ணணும், இந்த இடத்துல 2 கட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே 4b ஸ்கொயர் இருக்கு, 4b ஸ்கொயர், இங்கே இந்த 2 கட் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக 16bன்னு வரும், 2ஆல் மல்டிபிள் பண்ண 16, அந்த 2 கட் பண்ணால் 8bன்னு வரும். ஸோ 4b ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 8b, 4b b cancel, or 4 cancel, b equal to minus 2. c க்கு நேரா இங்க எந்த டேர்மும் கிடையாது, அதனால c equal to 0. So you got the value. சரியா, a value 1, b value minus 2, c value 0. ஓகே, அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இதுதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை அடுத்த கொஸ்டின்லாம் நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம்.